ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வைவல் சீரிஸ் எபிசோட் எத்தனாவது எபிசோடுன்னு எனக்கே தெரில. ஸோ தம்ப்நெயில் எப்படியும் போட்டிருப்பேன். ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் நான் வந்து பண்ண கண்டென்ட் கம்மி தான். அந்த கண்டென்ட்டை நான் நினச்சிருந்தா ஒரே சீட்டிங்கில் 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன்னா நான் முடிச்சிருப்பேன். ஆனால் ஏன் வந்து நான் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ சண்டேன்னு நினைக்கிறேன். சண்டே இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் ஆச்சுன்னா நாளைக்கு எனக்கு ஸ்கூலு. ஸோ 4 நாளைக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அப்பப்போ 10-15 நிமிஷமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஸோ நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரப்ஷன் வந்துச்சு. ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட முடியாது. சண்டே ஒரு வீடியோ போடுவேன். ஆனால் இந்த சர்வைவல் சீரிஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நிறைய கொஞ்சமாச்சும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், வழக்கம் போல் இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் லாங் ஃபார்ம்ன்றனால இது வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான். ஸோ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுருக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் இந்த புது ஹவுஸ் மட்டும் தான் கட்டியிருப்பேன். பெருசாக எதுவும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹவுஸை கட்டுறதுக்கு தேவையான பொருள் வந்து முக்கியமானது அந்த ஸ்ப்ரூஸ் வுட்டு. ஸோ அந்த ஸ்ப்ரூஸ் வுட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்ப்ரூஸ் வுட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு தேவைப்படுச்சு. ஆனால் நான் அவ்வளோ எடுக்கலை. ஸோ கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடுவில் தேவைன்னு கொண்டு அப்பப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்ப்ரூஸ் வுட் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற பொருள் தேவையான பொருள்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ என்னடா அந்த வீடியோவில் வந்துட்டு வெறும் இந்த ஹவுஸ் கட்டுறது மட்டும் தான் வச்சுருக்கான், பெருசாக எதுவும் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கே எனக்கு 4 நாள் ஆச்சு. ஸோ அது ஏன்னு வந்து இன்ட்ரோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டை வந்து நான் தேடி போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கெலிட்டன் ஸ்பானர் பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின்ஸ் போயமே பக்கத்துலேயே ஒரு லேக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்த வந்து நான் ஃப்ளாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃப்ளாட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சமாக ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பெருசாக எனக்கு ஃப்ளாட் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல வந்து பெருசாக வேலை கிடையாது. ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் பிளாக்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கைஸ், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கனால கொஞ்சம் மூர்ஸ் வாங்குச்சு. அதான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் விட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு ஸ்ப்ரூஸ் பிளாக்லாம் வச்சுட்டு அந்த ஸ்ப்ரூஸ் பிளாக் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பிளாக் வரைக்கும் ஹைட்டாக ஏற்றிக்கிட்டேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைவ் ஆடியோவே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஆடியோ குவாலிட்டி கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் 4 பிளாக் ஏற்றுனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு சைடில் ஒரு 4 பிளாக் காபிள் ஸ்டோன் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது டுட்டோரியல் கிடையாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டுட்டோரியல் ஷார்ட்ஸு வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்து நான் எனக்கு மனசில் தோன்றதை வச்சு ஒரு டிசைன் வச்சு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி டிசைன் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நான் இது காபிள் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு மூர்ச் வாங்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக லைவ் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா லைவ் ஆடியோனா 2 மணி நேரம் ஃபுட்டேஜாக இருந்தால் கூட நான் அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிப்பேன். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வீடியோ 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேலே இருந்த கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோன் வச்சு செக்ரிகேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த காபிள் ஸ்டோனை எடுத்துருவேன். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராஸை வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அதில் அனிமல்ஸ் போடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஃபவுண்டேஷன் போட ஆரம்பித்தேன். அதுதான் வந்து ஸ்ப்ரூஸ் பிளாங்க்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்ப்ரூஸ் பிளாங்க் வச்சு ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவுட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராப் ஃபார்ம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவுட்டரில் நான் கிராப் ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1.5 பிளாக் ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஸ்லாபும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்ப்ரூஸ் லாக் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் பிளாக் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு உள்ளேருந்து நம்ம வெளில போகலாம், ஆனால் வெளிலேருந்து உள்ளே வர முடியாத மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸை வச்சு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கைஸ் கிராஸை வச்சு ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் நான் தண்ணி ஊற்றணும்னு கால்குலேட் பண்ணிட்டு அந்த இடத்துலலாம் நான் வந்து ஒரு லீஃப் பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து வாட்டர் லாக் ஆகும். ஸோ லீஃப் வாட்டர் லாக் ஆச்சுன்னா நம்ம அது மேலே ஜாலியாக ஏறி போய்க்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஹோ வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ மாற்றினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து பொட்டேட்டோவோ வீட்டோ வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோ வச்சு ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட செகண்ட் ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு ஸோ திருப்பி வந்து ஸ்ப்ரூஸ் லாக் வச்சு நான் ஃப்ரேம் கட்டிக்கிட்டேன். ஸோ ஸ்ப்ரூஸ் லாக் வச்சு ஃப்ரேம் கட்டினதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் ஒரு டிசைன் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக விண்டோவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 கேம்ப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ண கேம்ப் ஃபயர் வந்து ஒரு 5 வச்சுட்டு நடுப்புறமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேண்டன் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு பிளாங்கை வச்சு ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரேமுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியும் வந்து கிளாஸ்லாம் தேவைப்படாது, ஏன்னா இது வந்து என்ட்ரன்ஸ்க்கான வழி தான். ஸோ அப்படி இப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச்வே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார்ஸ் வந்து நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்டார்ஸு டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு டிசைன் போட்டிருந்தேன், அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக பிளாக்குக்கு பதிலாக ஒரு 3 பக்கமும் ட்ராப் டோர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ராப் டோர் ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோர் வச்சா ஒரு மாதிரி கேமோஃப்ளாஜ் டிசைன் ஒரு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ ட்ராப் டோரை திறந்து கொஞ்சம் டிசைன் கேவலமாக மாறும். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி ஒரு அவசரத்தில் தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு திருப்பி எனக்கு அடுத்த வேலை இருக்குது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணலாம். ஸோ என்ன தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுனாலும் நான் வந்துட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட மாட்டேனாலும் நான் போடுற வீடியோவை பக்காமல் நான் வந்து கரெக்டாக போட்டுடுறேன். இந்த வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிக்ரெட் பண்ணாத மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் கொடுப்பேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப வளர்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லீஃபை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 சைடும் பால்கனி வந்து ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு சொல்லிட்டு லீஃப் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்தது தான், எல்லாமே யூடியூப்பில் பார்த்தது தான். நான் வந்து கொஞ்சம் கலந்து அடிப்பேன். அதுக்கப்புறம் லீஃப் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், கேம்ப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எண்டு ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா இது லாஜிக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மாடர்ன் ஹவுஸ்லலாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் மனசை தேத்திக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதர் சைட்லையும் இதே மாதிரி வந்து கேம்ப் ஃபயர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு லேட்டாக மூட்ஸ் வாங்கிடுச்சு, அதான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர்லாம் கிடையாது. ஸோ அந்த ரூஃபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மேலே வந்துட்டு பிளாங்க்ஸை வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ பிளாங்க்ஸை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் கட்டை வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிளாங்க்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ பால்கனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் அடியில் லைட்டிங்கும், ரூமில் வந்து சென்டர் பிளாக்கில் வந்து நான் லைட்டிங்கும் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரூஃப் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி கட்டணுமோ அதே மாதிரி தான் கட்டினேன். ஸோ எஜ்ஜில் வந்துட்டு ஃப்ரேமுக்கு காபிள் ஸ்டோனும் உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரூஸ் பிளாங்க்ஸ் வுட்டு வச்சு நான் வந்து ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்க்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
அப்புறம் ஸ்டார்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது கீழ் ஃப்ளோரை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டார்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே இருக்க கிராஸ்லாம் வந்து ஃபுல்லாக உடச்சிட்டு கீழே வந்துட்டு திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளாங்க்ஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் கீழ் ஃப்ளோரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நம்ம ஸ்டோரேஜ் ஏதாச்சும் கிராஃப்டிங்கு ஃபர்னஸு ஸ்பெல்ட்டிங் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த கீழே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு எக்கச்சக்கமாக நான் வந்து செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 சைடும் ஐடென்டிக்கலாக மேலே எப்படி பால்கனி இருக்கோ அதே மாதிரி 2 சைடும் ஐடென்டிக்கலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து செஸ்ட்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சைடு இந்த கார்னரில் வந்து செஸ்ட்டு, அப்புறம் அந்த கார்னரில் வந்துட்டு அதே மாதிரி ஸ்டாக்காக செஸ்ட்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறிச்சோடி போய் கிடந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரல்லையும் கிராஃப்டிங் டேபிளையும் வச்சு அந்த செஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செக்குரி டிசைன் மாதிரி போட்டேன். ஸோ இதுக்கு பேர் செக்குரி டிசைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஓரத்துலையும் இதே மாதிரி ஒரு செக்குரி டிசைன் வந்து நான் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மெல்ட்டிங் ஏரியா, அதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு செக்குரி டிசைன் தான் பிளான் பண்ணேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஸ்மோக்கரையும் ஃபர்னஸையும் கலந்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸையும் ஃபர்னஸையும் கலந்து வச்சேன். ஸோ இந்த செக்குரி டிசைனும் பார்க்க ஒரு நல்லா தான் இருந்துச்சு, நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ப்ளேஸ் பண்ணேன், ஸ்மோக்கரை நான் கம்மியாக தான் ப்ளேஸ் பண்ணேன். நான் பெருசாக ஸ்மோக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா விண்டோவை நான் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டேன். விண்டோவுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்சிடியன் வச்சுட்டு ஆப்சிடியனுக்கு பின்னாடி வந்து ட்ராப் டோரு நான் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ட்ராப் டோர் வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம நெதர் போர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சும்மா இருந்த கிராஸ்லேண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் செரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த செரி மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லாபை வச்சு நான் ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். செரி எப்படியும் வந்து மோசமான ஃபுட் சோர்ஸ் தான், இருந்தாலும் சும்மா டிசைனுக்கு இருக்கட்டுமே, பார்க்க ரெட் கலர் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுக்கிட்டேன்.